ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது கவின்ஸ் ஆல் இன் ஒன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாகக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸில் 3 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ஸ்லைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன், திக்காக கட் பண்ணக்கூடாது. திக்காக கட் பண்ணோம் அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதாவது ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன் பவுடர், 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, அதோடையே 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் இல்லைன்னா தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தயிரும் லெமனும் சேர்க்கும்போது அந்த பாகக்காயில் உள்ள அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா குழைவாக பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அதோட டெக்ஸ்சர் இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் இந்த பாகக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். பாகக்காய் கசக்கும் அப்படின்னு பொதுவாக நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கசப்புத்தன்மை அவ்வளோவா தெரியாது, சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி இந்த மசாலா எல்லா பாகக்காய்களுமே ஈவனாக படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பாகக்காயை ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாகக்காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாகக்காய் ஃப்ரை, இல்லைன்னா பாகக்காய் 65, இல்லைன்னா பாகக்காய் சிப்ஸு, அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதோட டேஸ்ட் எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாகக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.